நீங்க வந்ததுக்கு நன்றி சார். அண்ட் என்டையர் டீம் ஆஃப் ரெபல் இங்க இருக்காங்க. ரெபல் நிகேஷனுடைய ஒரு கனவு, அதுவும் நம்ம தமிழ் சினிமால மிகப்பெரிய ரெபலா, தமிழ் சினிமா மட்டும் சொல்லக்கூடாது, இந்தியன் சினிமானுடைய ரெபலா இருக்கிற ஜி பிரகாஷ் வச்சுக்கிட்டு ஒரு சூப்பரான படம் கொடுத்திருக்காரு. நான் ஜி சார் வந்து எப்பவுமே ஒரு ரெபல் தான் சொல்லுவேன். அதாவது ஒரு போராளி, மிகப்பெரிய ஒரு போராளி. அதை விட முக்கியமா அந்த சுறுசுறுப்பம் என்ன சொன்னாங்க அவங்க கவிதா மேடம், ஆக்சுவலி மிகப்பெரிய சுறுசுறுப்புன்னா கால் வந்து நைட் வரையும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒவ்வொரு படத்துக்குமே அவ்வளோ கமிட்மெண்டா, வெதர் இட் இஸ் மியூசிக் ஆர் இட் இஸ் ஆக்டிங், அவ்வளோ பிரமாதமா ஜிவி சார் வந்து அந்த கமிட்மெண்டோட படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெபலுக்கு அவருடைய கமிட்மெண்ட் மிக பெருசு. ஒரு 2 years இந்த பயணம். அந்த ஜிவி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் த கமிட்மெண்ட் யூ ஹேவ் ஃபார் த ஃபிலிம். எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்து அவருக்கு வந்து தேங்க் பண்ணணும். எங்க சார்பில் ஜிவி சாருக்கு மிகப்பெரிய தேங்க். அவர் இல்லைன்னா ரிபல் இல்லை. இன்னைக்கு ரிபல் அப்படின்ற ஒரு படம் இவ்வளவு சூப்பரா நிகேஷ்னுடைய கனவு படமா வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணமா நான் ஜிவி சாரை தான் சொல்லுவேன். அவருடைய ஃபுல் இன்வால்மெண்ட், ஃபுல் கமிட்மெண்ட் அண்ட் ஸ்டுடியோ கிரீனுக்கே ஒரு மிகப்பெரிய இந்த படத்துக்கு தூணா இருந்து இந்த படத்தை முடிக்கிறதும் இதை இன்னைக்கு பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வரதுக்கும் எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்கிறது ஜிவி சார் தான். அவரை சாட்டிஸ்ஃபை பண்றோம் நாங்களாம் ஓடிட்டு இருக்கோம். எப்படியாவது எங்களால் முடிஞ்ச முயற்சி பண்றோம். ஞானவேல் சார் பாம்பேல அவருடைய திடீர்னு ஒரு கமிக்கெல்லாம் நன்றி. இந்த ரிபல் படம் ஒரு 1 year நல்ல ஊடகத்துல மிகப்பெரிய லெவலில் ரீச்ல இருக்கு. அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. யுவராஜ் பிஆர்ஓக்கு நன்றி. மிக முக்கியமா இன்னொரு யுவராஜ் கணேசனுக்கும் அவருக்கும் நன்றி சொல்லணும். டிசைனர், அவர் இங்க காணும். அவர் தான் வந்து குட் நைட் அண்ட் லவர்ஸ் படத்தினுடைய ப்ரொடியூசரும் கூட. அவருடைய பிரமாதமான பப்ளிசிட்டி டிசைன்ஸ் நான் ரொம்ப பாராட்டினேன். அடிக்கடி வந்து ஒவ்வொரு டிசைனும் நிகேஷ் அனுப்பும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரமாதமான டிசைன்ஸை கொண்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கிறது அந்த டிசைன் ஒர்க். அதுக்கு யுவராஜ்க்கு என்னோட நன்றி. நிகேஷ், யூ அண்ட் யுவர் டீம் நிறைய பேர் இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் திருதா சொன்ன டைம் ஆகும். நிகேஷ் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியும். ரொம்ப கமிட்மெண்டோட இந்த படத்துக்காக உழைச்சிருக்கீங்க. ஒரு டெபு படம் உங்களுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன படமா கொண்டு வரணும்னு நினைச்சீங்களோ அதை ரொம்ப அழகா, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நீங்க அழகா கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சிக்கு கண்டிப்பா ஆடியன்ஸும் ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய டெபு முயற்சி பெரிய வெற்றி படமா அமையணும். இங்க தமிழ் சினிமாவில் இன்னைக்கு நிறைய டெபு டைரக்டர் உருவாக்குற பாரஞ்சித் சார் இங்க வந்து உனக்கு வாழ்த்து சொல்றதுதான் உனக்கு பெரிய விஷயம். ஒரு 10 பேரை நீங்க அறிமுகப்படுத்திட்டீங்களா? அதுக்குள்ள 15 பேர் ஆயிடுச்சு. கவுண்ட் வச்சுக்கல. சோ அவ்வொரு அளவுக்கு நம்மளால ஸ்டுடியோ கிரீன்ல பண்ண முடியுமா தெரியல. ஆனா ஒரு டெபு இயக்குனர் நிறைய பேர் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த பேனர்ல ஒரு டெபு இயக்குனர் நிகேஷ் இன்னைக்கு அவருடைய கனவு படமா ரிபெலை கொண்டு வராரு. 22 March இந்த படத்தினுடைய ரிலீஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரீமியர் ஷோல கண்டிப்பா ஊடகங்களையும் உங்களை இன்வைட் பண்ண போறோம். அண்ட் சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்கள் தொடர்ந்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் ரிலீஸ் பண்ண போறாரு. வாழ்த்துக்கள் சக்தி. அண்ட் உங்களுடைய ரிலீஸ்ல இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இங்க வந்திருந்து எல்லா இந்த விழாவை இவ்வளவு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. இந்த என்டையர் டீமுக்கு நன்றி. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 கோடி கிளப்ல ஜஸ்ட் லைக் தட் ஒரு படம் அச்சீவ் பண்ணிருக்கு மலையாளத்துல. அது பிரேமலு படம். அந்த பிரேமலு ஹீரோயின் மமிதா பைஜுவுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நம்ம கொடுப்போம். மமிதா, ஆடி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களும் இன்னொரு ஹீரோ மட்டுமே சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சு ஒரு ரொமான்டிக் பேரா ரொம்ப அருமையான ஒரு காதல் கதையை கொடுத்து இன்னைக்கு you people are given a super duper hit and you're given a benchmark for Indian cinema. அதாவது ஒரு சிறு பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்து ஒரு பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய வெற்றி தமிழ் சினிமால நாங்க பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட வெற்றி வந்து மலையாள சினிமா கொடுத்திருக்கு. அண்ட் யூ ஆர் அ பிக் போனஸ் டு திஸ் ஃபிலிம். அண்ட் உங்களை சைன் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது ஒரு பிரேமில் வரும் 100 கோடி வரும் தெரியாது. ஆனா இன்னைக்கு we are really excited. உங்களுடைய அந்த ஜாக்பாட் லக் இந்த படத்துக்கும் அமையணும், மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு மமிதா பைஜுக்கு நான் வெல்கம் பண்றேன் அண்ட் தேங்க்யூ பண்றேன். அண்ட் என்னோட வரவேற்பை தொட்டு முடிச்சுக்கிறேன். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த 22 வரப்போற 22 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இங்க வந்திருக்க குழு எல்லாம் பேச போறாங்க. அவங்க இந்த படத்தை பத்தி பேசிட்டோம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் படத்தை பார்த்துட்டு நடுவில் எடிட்ல எனக்கு காமிச்சிட்டே இருப்பேன் நிகேஷ். ஒரு டைமும் எனக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். படமா முடிச்சு நாங்க வந்து கியூப்ல பார்க்கும்போது அவர் என்ன பிளான் பண்ணாரோ அது எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம அழகான ஒரு படமா, ரெபலியஸான ஒரு படமா, 1980s இந்த ஸ்டோரி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்போ கான்டெம்பரரி நடக்கிற ஒரு கதை இல்ல, 1980களில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி நிகேஷ் எதுன ஒரு கதை. அதனால அந்த காலகட்டத்தில் நம்மளை கொண்டு போயிடுவாரு. அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை வச்சு ஒரு அருமையான கதை. ஜிவி சாரை நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நம்ம பார்த்ததே இல்லை.
அவ்வளோ பிரமாதமான ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கு அண்ட் கிளைமேக்ஸ் இருக்கு. அந்த 2 ஆக்ஷன் பிளாக்காகவே அவ்வளோ வலிச்சிருக்காரு ஜிவி சார். அண்ட் அவர் ரெபலிஸா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்துல வர்றது பெரிய வெற்றி அடையும் எதிர்பார்க்கிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எம்எல்ஏ நம்பிக்கை வச்சாரு. அதுக்கப்புறம் நான் படம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் எடுத்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சேன். அது வரைக்கும் பார்த்தவர் தான் இது வரைக்கும் படமே பார்க்கல. அப்ப இருந்து இப்போ வரை என்ன எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொன்னு அவர் என் மேல அப்பவுமே நம்பினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு கதையை சொல்லும்போது அதை பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது ஞானவி சார் ஏத்துக்கிட்டதுக்கு நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரிதான் ஸ்டுடியோ கிரீன்ல இருக்கிற நேகா மேடம், அவங்க தான் இந்த படம் ஃப்ளோருக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார் ஒரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டுதான் அந்த படத்துமே பண்ணி முடிச்சிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே ரொம்ப சப்போர்ட்டா இருந்து இப்போ வரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஏஜி ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ப்ரொடியூசர் இருக்காரு ஸ்டுடியோ கிரீன்ல. அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. 45 நாள்ல நாங்க படம் முடிக்கிறோம்னா அதுக்கு முதல் காரணமே அவர் தான். எங்களுக்கு ப்ராப்பரா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்டுடியோ கிரீன்ல இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இன்னொன்னு என்னன்னா அங்க படம் பண்றதுல சின்ன வயசு டைரக்டர் நான் தான். ஸோ என்னை ரொம்ப பாசமாவே பார்த்துப்பாங்க. எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஸ்டுடியோ கிரீனுக்கு நன்றி. அப்புறம் ஜிவி சார், இந்த கதையை ஏத்துக்கிட்டு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆனா இந்த கதையை கேட்டதுமே நான் பண்றேன், ஒரு தமிழுக்கான படம்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்றத அவர் ஏத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்போட போச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் மமிதா பைஜோ, மமிதா இந்த படத்தை இந்த அவங்க ஒரு மலையாளியா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்தை படமா பார்த்ததுனால மட்டுமே நடிச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஒரு மலையாளியா இருந்து அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு ஆழமான கேரக்டர் அது. அதுக்கு ரொம்ப நன்றி மமிதா. அப்புறம் ரஞ்சித் அண்ணன், நான் ஃபர்ஸ்ட் பூஜை போடும்போது சொல்லியிருந்தேன் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனு. இப்போ ஆடியோ லஞ்சுக்கும் ஆடியோ வந்திருக்காரு. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் சக்தி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. சமீபத்துல அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா படமுமே ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் என்னோட டீம் அருண் ப்ரோ ஒரு பிரதர் மாதிரி. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே விஷுவலா எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஒரு விஷயமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர், அவரையும் ஒரு ரூமுக்குள்ள பூட்டி அடைச்சி வச்சுதான் அந்த படத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அப்புறம் கார்த்தி சார் படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அவருக்கு ரொம்ப நன்றி. மற்ற என் டீம் மேட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் உதய, நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே கொண்டு நிப்பாட்டிடுவாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ கேமரா டீம் அசோக், ராஜேஷ், கலை, சதீஷ், கிஷோர். தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ எவ்ரிவன். ஒரு விஷுவலாக அங்கே தெரியும். அதே மாதிரி அருண் ப்ரோ மிக அருமையாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் நிகேஷ் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஒரு 2 months ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்கோட எஃபெக்ட் எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. And Sidhu is going to rock. My best wishes to entire Rebel team. Thank you. சொல்லுவாங்க. அப்படி ஜிவிக்கு இனிமே காதல் படம், ஏன்னா 50 படத்துக்கு மேல பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு பிறகு சமூக படங்களும் புரட்சி படங்களும் நம்ம ஜிவிக்கு நிச்சயமா வரும். அடுத்தது நம்ம ரஞ்சித், அதாவது நான் ஆர்பி சௌத்ரி சார் தான் நான் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராக நினைப்பேன். 55 தமிழ் இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தின மிகச்சிறந்த மனிதன் அவரு. தமிழ் சினிமாவே ஒரு கொண்டாடணும், அவ்வளவு பேர் அறிமுகப்படுத்துவார் அவரு. அதுக்கு பிறகு ரஞ்சித் தான். நம்ம தனஞ்சய் சார் கூட அது சாதாரண முடியாது. ஒரு புதிய இயக்குனரை நம்பி ஒப்படைச்சு நேரா அப்படின்னு சொல்றது, காசு போடுறது யாராவது முடியுமா? அது ரஞ்சித்தால முடியுதுன்னா அது மிகச்சிறந்த ஒரு தைரியசாலி. இது பிறகு யாரு வரப்போறாங்க அப்படிங்கறத விடுங்க. நம்ம வாழும்போது ஒருத்தர் இருக்காங்க, கைத்தடியல்ல. ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் முடியாதுங்க. புதிய இயக்குநர்களை எவங்களை உண்டு பண்ண முடியும்? அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதன் ரஞ்சித். அடுத்தது அம்மா சிவான் இருக்காரு. அம்மாக்கு இங்க பாருங்க, நீங்க யாரு போன் பண்ணாலும் எனி ஹெல்ப் கான்டாக்ட் மீ எனி டைம் அப்படின்றாரு. ஆமா, அது இப்பதான் வந்தேன். அவர் ஒருத்தர் உதவி பண்ணுமான்னு தான் என்கிட்ட பேசிட்டு வந்தாரு. அப்படி ஒரு மாபெரும் சிறந்த மனிதன். இந்த படத்தை எடுத்த ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி ஒரு
பிரச்சனையான உண்மையாலுமே பிரச்சனையான படம் இது. ஆனா அந்த படத்தை ஹேண்டில் பண்ணி எடுத்திருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் சொல்றோம்ல, இதுதான் உண்மையான மஞ்சுமல் பாய்ஸ். நீங்க இதெல்லாம் பாருங்க. ஏன்னா இங்க பாருங்க, கொடைக்கானல்ல வந்து மலையாளத்தாங்க வராங்க, நம்மளுமே கேரளாவுக்கு போறாங்க. அதான் படம். நிச்சயமா இது ஒரு புரட்சி ஏற்படுத்துற படமா இருக்கும். உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டானிக்கான படமா இருக்கும். இந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிரமாதமா போட்டிருக்காரு தம்பி, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜிவி பிரமாதமா நடிச்சிருக்காரு, இந்த அம்மா நடிச்சிருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல நான் அவருக்கு அப்பாவா நடிச்சிருக்கேன், சுமாரா நடிச்சிருப்பேன். பார்த்து வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். இந்த டைட்டில் முதல் கதையாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு 3 வருட கடின போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல பேனர் ஸ்டூடியோ கிரீனில் வெளிவரது பெரிய சந்தோஷம். இது ஒருவேளை இந்த கதையை நீங்கள் போய் நீலம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தாலும் அதிலிருந்து இது வெளியே வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வரணும். அதுக்கு பெரிய நன்றி. அப்புறம் அந்த ஸ்டூடியோ கிரீனில் இருக்கிற மேனேஜர்ஸ்கள் ரொம்ப ஏன்னா இங்கே ஒரு பட்ஜெட்டாக ஒன்று போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, போயிட்டு வந்துருங்க கோயம்புத்தூருக்குன்னு. அவங்க அங்கே அவங்கள அங்கே இருக்கிறத ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பாருங்க, அந்த மேனேஜர்ஸ் கலை, அசார் அண்ட் சந்தோஷ் பிரதர், அப்புறம் தேவா, 4 பேரும் எதையாவது ஒன்று வச்சு சமாளிச்சிருவாங்க. அங்கே ஏதாவது நம்ம போய் கேட்க போனோம்னா அது அப்படி பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், அது வந்துடும், ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க அதுன்னு எல்லாம் சொல்லி சிறப்பாக பண்ணிடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்க பிரதர். வாழ்த்துக்கள். ஸ்டூடியோ கிரீனுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படம் இருக்கும், ரெபெல். அப்புறம் இதில் தமிழ் எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து தமிழில் நிறையா கேரக்டர்களை இங்கே அறிமுகப்படுத்திருக்க மாதிரி இங்கே மலையாளத்தில் நிறையா பேர்த்த நிகேஷ் பிரதர் அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த படத்தில். அவங்களுக்குலாம் பெரிய லைஃபாக இருக்கும் இந்த ரெபெல் ரிலீஸ் ஆகும்போது. அப்புறம் அருண் பிரதர் ரொம்ப பொறுமையாக வேலை பார்க்கக்கூடிய ஆள். எந்த ஒரு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அவங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். வாழ்த்துக்கள் பிரதர்ன்னு அவங்களுக்கு பெரிய பெரிய இடங்கள் இருக்குது. அப்புறம் எடிட்டர் வெற்றி சார், அப்புறம் சக்தி சரவணன் முக்கியமாக இருக்கும் இந்த படத்தில். ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சக்தி சரவணன் சார் ரொம்ப சில நேரத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு தீப்பந்தம் பயங்கர இதாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வேலை பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டை ஈஸியாக டீஸ் பண்ணிட்டு அவங்களால பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அதை அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் சத்தியமாக ஜிவி சாருக்கு இந்த ஆக்ஷன் பிளாக் ஒரு பெரிய இதாக இருக்கும் இந்த படத்தில். அப்புறம் ஜிவி சார் எனக்கு இந்த ரெபெல்ல தான் எனக்கு இந்த படத்தில் தான் பழக்கம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட மறுபடியும் கிங்ஸ்டன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ சார். தனஞ்சயன் சார் 2018 மேற்கு தொடர்ச்சி மலைக்காக நிறையா விருதுகளில் என்னை பரிந்துரைத்தாங்க விகடனில். அதுக்கப்புறம் விகடனில் தம்பி ஆதித்யா பாஸ்கர் வாங்கினார் விகடன் விருதுகளில். ஆமாம், அதில் காம்படிஷனில் நாமினேஷனில் வந்தது. நாமினேஷனில் வரும்போது நானும் தான் அதிக ஓட்டில் ஆனது. பட் தம்பி வாங்கினாப்புல. வாழ்த்துக்கள் தம்பி. அந்த இதில் என்னை பயங்கர ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணது தனஞ்சயன் சார் தான். கலாட்டாவில் பெஸ்ட் ஆக்டர் இந்த வருஷத்துக்காக வாங்கினேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சந்திகம் இந்த மேடம் தான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா சார். அதாவது எந்த இடத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் இருக்கும்போது ஒரு கதை சொல்லி உங்களை ஃபுல்லாக அப்படியே அவர்கிட்ட இருக்கிற கதைகளை மட்டும் புத்தகமாக போட்டால் நீங்கள் அவ்வளோ வியாபாரம் ஆகும். நீங்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் அவருக்குலாம் தெரிஞ்சதுன்னா உங்கள் கதையை தான் சார் வெளியிடுவாங்க. ஒரு கதை சொன்னார் தான் சார், என்ன சார் ஏதாவது பயங்கர ஷூட்டிங் எங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கான் சார். தம்பி இந்த ஏர்போர்ட்டில் தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா போய் கார் அப்படியே போய் நிப்பாட்டுறான் அந்த ஏர்போர்ட் வாசலில். அடுத்து வரவன் என்ன பண்ணுவான் தம்பி, இப்போ 2 செகண்ட்ல ஃபிளைட்டை பிடிக்கணும். அப்படிதான் யானை சார் மிஸ் பண்ணி போய் நினைக்கிறேன். அந்த 2 செகண்ட்ல ஃபிளைட்டை பிடிக்கணும் வரணும் தம்பி, அவன் மிஸ் பண்ணிடுவான். என்ன சார் அப்படின்னு இல்லப்பா பிரான்ஸ் ஏதோ கண்ட்ரி அங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வரவன் என்ன செய்வாங்கன்னா எனக்கு 10 நிமிஷம் டேரக்டா அந்த காரை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவான் தம்பி. அடுத்து வர சீக்கிரம் போயிடுவான். இவன் முதல் நிப்பாட்டு அப்படியே லைனா நிப்பா. அது ஒரு டிசிப்ளின்ல தம்பி, ஒழுக்கம் இருக்கணும், ரொம்ப முக்கியம் தம்பி. ஐயோ எல்லாம் அப்படின்ட்டு ஒரு 20 கதை சொல்லிடுவாரு. அதுக்குள்ள ரொம்ப எனர்ஜியா இருக்கு சார் கூட இருக்கிறது. சந்தோஷம். அப்புறம் பபிதா பைக், அதான் பேர் எனக்கு இதால தம்பி, இதெல்லாமா மேடையில் சொல்லுவீ. உடனே அண்ணன் கேட்டா எவ்வளவோ இருக்கு சொல்றதுக்கு. வாழ்த்துக்கள். உண்மையிலே நீங்க என்ன தமிழ் சினிமால என்ன அடுத்த ரீல்ஸ் இன்ஸ்டா எல்லாத்துலயும் உங்களோட தான் வீடியோ தான் போங்க ரெபெலுக்கு அப்புறம். வாழ்த்துக்கள். மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மலையாளத்தில் இங்கே என்னை கூட நடிச்ச நிறைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மேடையில் ஏற முடியாத சூழல் இருக்காங்க. எல்லா பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 22 அதில் சொல்லியிருந்தேன், ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் பிரதர் உங்களுக்கு. 22/3/24 நிகேஷ் பிரதருக்கு அன்னையிலேருந்து ஒரு பிறந்த நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள் பிரதர். சந்தோஷம். படத்தில் விளையாடுறதுக்கும் நன்றி. எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது, கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெபெல் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இதுதான் என்னோட முதல் தமிழ் ஃபிலிம்.
So it's so close to my heart, and I'm so grateful that I could work with such a great team along with G.V. Prakash sir, such a wonderful co-star, and all other brilliant actors. And இப்போ என்ன சொல்றது, எனக்கு இப்போ இங்க நிற்கும் போதே நடுங்குது. And thank you so much for coming, all the supporting medias, all the honorable guests, thank you so much for coming. So 22nd March-க்கு film release ஆக போகுது, and I hope you all like it. Thank you so much. நன்றி. அதுக்கு அடுத்தது கல்வன், ரெண்டுமே நான் தான் ரிலீஸ் பண்ண போறேன். என்னோட எனர்ஜி லெவல் ஏறிடும் அவரோட சேர்ந்து. ஒரு நீங்க நம்ம ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல. 2 படம் அவரோட படம் ரிலீஸ் பண்ண போறேன் அடுத்தடுத்து. என்னோட எனர்ஜி லெவல் ஏறிடும். அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஒரு புது டீம். நீங்க ரெபலோட கமர்ஷியல் மீட்டரை வந்து நீங்க மலையாள படங்கள்ல நல்ல மலையாள படங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம்ல, ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல தமிழ் படத்துல நீங்க அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல ஒரு நல்ல படத்தை பார்க்க போறோம் அப்படிங்கறது மட்டும் என்னால தீர்க்கமா சொல்ல முடியும். நிறைய நம்ம சுப்பிரமணியன் சிவா சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஏதோ சுமாரா பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அவரோட கருத்து வந்து அவரோட போர்ஷன்ல உள்ள கருத்து. அது தனித்தனியா கதை சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன் டைரக்டர். அவர் ஒவ்வொரு சீன், நீங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சாங்ல ஆக்சுவலா வந்து இன்னொரு லிரிக்கல் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த லிரிக்கல் வீடியோவில் அந்த பர்டிகுலர் பரதநாட்டியம் ஸ்டெப்பு போடலையே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். அப்படி அந்த சாங் நான் கூட பார்க்கும்போது ஒரிஜினல் சாங் கூட பார்க்கல, ரெஃபரன்ஸ் சாங் கூட பார்த்தோம். அப்படி வந்து அந்த சீன் வந்து வரும் பொழுது பக்கத்தில் அர்ஷத்துல சொல்லிட்டு இருந்தேன், ஒரு டைரக்டர் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு நீங்க வந்து என்னன்னா அந்த சீனோட கனெக்ட், அந்த கனெக்ட்லேருந்து வந்து அங்கே வந்து அது வந்து ஒரு கலையா அதை வந்து வேற வடிவத்தில் காட்டும் பொழுது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு படங்கள் எடுத்து வெளியிடுறது, அதை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கிறதுங்கிறதெல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம். சார் சொல்லிட்டு இருந்தாரு ரஞ்சித் பிரதரை பற்றி. நிறைய புதுமுக இயக்குநர்களை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காருன்னு. நான் வந்தப்போ ஒரு 2 நிமிஷம் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஜே பேபி நான் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஜே பேபி வந்து ஒட்டுமொத்த பிரஸ் மக்களால் பெருசாக கொண்டாடப்பட்டு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அவர் ரஞ்சித் பிரதர் சொல்றது, இந்த படம் வந்து பார்த்த அத்தனை பேருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் அது போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப உயரம். காலையில 4 மணிக்கு கனவு வந்துச்சு, ரொம்ப கூட்டமா தேட்டர் நோக்கி ஆட்கள் வர்ற மாதிரி. சார் இது வந்து ரியலா சொன்னாரு. ஏன்னா ஒரு படத்தை, ஒரு கலையை எந்த அளவு நேசிக்க முடியுமோ, நேசிச்சா மட்டுமே தான் அதை வந்து வார்த்தையா சொல்ல முடியும். இது வந்து நான் சொல்லலாமா என்னன்னாலும் தெரியல, நான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணேன், இந்த படம் வந்து கமர்ஷியலா எனக்கு லாபம் நஷ்டம் அப்படியெல்லாம் பார்க்கல. அந்த படம் அந்த இயக்குனருக்காக, அந்த இயக்குனர் வந்து இத்தனை படங்கள் என்னோட டிராவல் பண்ணியிருக்காரு, இந்த படத்தை வந்து நல்லா ஸ்டேஜ் பண்ணுவேன், நல்லா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண படம் அது. அது மாதிரி ஒவ்வொருவருமே இங்க வந்து அதோட டெடிகேஷன் போடும் பொழுதுதான் அந்த அவுட் வரும். ரெபல் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். தனஞ்சயன் சார் மிக அருமையாக எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணியிருந்த தனஞ்சயன் சார், நேஹா மேம், மற்ற குழு எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இருக்கேன், என்ன பேசணும்னு தெரியல. ஓகே, முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். பிகாஸ் என்னை விட தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்க தான். ஸோ அதனால இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ செம்ம கேரக்டரில் நடிக்க கிடைச்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரஞ்சித் சார், தேங்க்யூ. உங்கள் மிகப்பெரிய ஃபேன். சர்பட்டையெல்லாம் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல சார். அப்புறம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எஸ், ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கால் கொடுத்த பினுவுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் அவர் வந்து எனக்கு ஒரு கால் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு படம் இருக்காமா. முதல்ல நான் எதுவும் சீரியஸாக எடுத்துக்கல. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 2 படத்துல இருந்து என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஸோ நானும் நினைச்சேன் சும்மா ஓகே ஃபைனலாக பார்த்துக்கலாம். சரி, போக நானும் நினைச்சேன் ஓகே சீரியஸாக போகுது, ஸ்டுடியோ கிரீன் படம், ஜிவி சார் படம். சரி, ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹோப் இல்லை. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே
எஸ் தமிழ் சினிமாவில் நடிக்கிறோண்டா, ஜிவி சார் கூட நடிக்கிறோண்டா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் அருண். நான் அப்போவே அருண்கிட்ட சொல்லியிருந்தேன், அருண் மச்சா 70mm ஸ்க்ரீனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும், பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அப்போவே அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். தேங்க்யூ. நானும் பார்க்க நல்லா தான் இருக்கேன். இந்த பார்த்தீங்களா, அதான் தாடியெல்லாம் வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் இருக்கட்டும்னு நினச்சிதான் இப்படி வந்திருக்கேன். அப்புறம் அப்புறம் எனக்கு என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூவை நான் தேங்க் பண்ணோம். கல்லூரி வினோத் அண்ணா, ஒவ்வொரு சீன் இருந்தாலும் நான் அவர்கிட்டையும் போய் நான் ஹெல்ப் கேட்பேன், அண்ணா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா, அவரு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆதித்யா, ஆண்டனி அண்ணா, அப்புறம் ஷாலு, இங்க இருந்து கிடைச்ச இன்னொரு ட்ரெஷர், மை ஃப்ரெண்ட். அவன் இன்னைக்கு வர முடியல, ஸோ அவனையும் நான் இப்போ இந்த மேடையில் நான் சொல்றேன். ஐரா, எல்லாரையும் நான் இப்போ யோசிக்கிறேன். சக்தி, ராஜேஷ், எல்லாரும் கூட நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட ஏடிஸ் டீம், ஆமா இப்போ முடிக்கிறேன். அப்புறம் ஏடிஸ் டீம் பால்கி, மணி, பாலு, கிட்டப்பன், கே குமார், டிகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் என்ன அப்படி பார்த்துட்டாங்க அதில். அப்புறம் எஸ் மம்மி, நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பி, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. உன் வளர்ச்சியில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மலையாளத்தில் சொல்ல வேண்டியதான் கொஞ்சம் பில்டப்பாக இருக்கட்டும் தான் தமிழில் பேசுகிறேன். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்காரு, ஜிவி சார். வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷம், உங்க கூட என் ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆகிறது இல்லை. ஒன்று மட்டும் நான் அவரை பத்தி சொல்லிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுவாரு, மல்டி டேலண்டடான பர்சன். பிகாஸ் வந்து நடிக்குவாரு, நடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே சைட்ல மாறி நின்று, அதான் எனக்கு கிடைச்சிருக்கிற டைம். ஓகே, மாறி நிற்கும் போது நான் தான் போய் பேசுறேன், ஹாய் சார் எப்படி இருக்காங்க, ஸோ அப்படி அப்படியெல்லாம் பேசின உடனே அப்ப நான் இப்படி பார்ப்பேன், என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி சார் அங்க கேட்டா டப் பண்ணிட்டு இருக்காமா. டப்பிங் எல்லாம் வேலை நடக்குது இந்த சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சார் மறுபடியும் திரும்ப வருவோம், கேரவன்ல போய் மியூசிக் என்னெல்லாம் படம், கேப்டன் மில்லர், தங்கலான், சூரரை போட்டு ஹிந்தி ரீமேக்கு, அதுக்கப்புறம் வந்து நடிப்பாங்க. நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளோ யோசிச்சு பண்றேன், அவர் ஒரே வேலையில அப்போ சீன் நடிக்கும் போல அப்படி பண்றாரு சார். And also he is a wonderful co-star. Thank you sir, thank you so much. And last but not least my machan நிகேஷ். தலைவா தேங்க்யூ. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுல, நான் மலையாளத்துல ஒரு 4 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன், ஆனா இது வரைக்கும் பண்ணதுல எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு செட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் சீனுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் பேசுவேன், ப்ரோ மூடு என்ன, ஸோ அவன் சொல்லி கொடுவேன், ப்ரோ இதுதான் மூடு. அப்ப நான் கேக் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ண முடியுமா, ப்ரோ நீங்க பண்ணுங்க ப்ரோ, நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏதாவது பிரச்சனை நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துல நீங்க பாருங்க, நான் நல்லா இருந்தேங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸும் அவனுக்கு தான், தப்பா இருந்தனாலும் அவனுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ். மார்ச் 22 ரிபல் ரிலீஸ் ஆகுது. மெயின் ஒருத்தரை நான் விட்டுட்டேன், ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன். பிகாஸ் நான் அவரை பத்தி சொல்லணும்னா அடுத்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞானவேல் சார் ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நிகேஷ் என் பேரை சொன்னதும் நீங்க ஓகே பார்த்துக்கலான்னு நீங்க எடுத்த டிசிஷனால தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். சென்னையில் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அதுக்கெல்லாம் காரணம் ஞானவேல் ராஜா சார் தான். இன்னும் நிறைய ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். சார் இங்க இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச் இல்லை, இங்க வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் அங்க இங்க எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் நல்லா பேசுவேன். ஸோ இந்த மேடையை நான் வந்து பாரஞ்சித் சார் எல்லார்கிட்ட சொல்றேன்னா கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆன இன்னும் நல்லா தமிழ் பேசுவேன், ஏதாவது வாய்ப்பு இருந்தா கொடுங்க சார். தேங்க்யூ சார். அதான் இந்த மேடையை நான் என் வாய்ப்புக்காக நடிக்கிறதா எனக்கு அவ்வளவு இஷ்டம். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் சினிமா இல்லைன்னா என்னால முடியாது. ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்க பாருங்க. நீங்க இந்த படத்தை ஹிட் ஆக்குனீங்கன்னா எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் தான் நினைக்கிறேன். பாருங்க சார். தேங்க்யூ.
அந்த மாதிரி ஒரு ரஞ்சித் பார்க்குறதுல ஒரு இடத்துல பெருமை, அது இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு, பெருமைப்படுத்தணும். அதே மாதிரி ரஞ்சித் மாதிரி ஆட்களை எல்லாம் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஞானவேல் ராஜா அவருடைய படம் அது. நான் வந்து சினிமாவில் வந்து இந்த பறந்து நடிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த பறந்து படம் எடுக்கிறவங்கள பார்த்து இல்லை முறை ஞானவேல் ராஜா தான் பார்க்குறேன். ஏன்னா தமிழில் ஒரு 4 படம், தெலுங்கில் ஒரு 5 படம், பாம்பேயில் ஒரு 5 படம் எல்லாம் வச்சுட்டு மாறி சுற்றிக்கிட்டே இருக்காரு. இங்கே வந்து சகோதரி நேகா அவர்களையும் மொத்த டீமையும் தலையை சுத்த விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஒரு தயாரிப்பு அரக்கன் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு ரீசெண்டாக சொல்ல போனால் அப்படிதான் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துடலாம், தயாரிப்பு அரக்கன் ஞானவேல் ராஜா. அவ்வளவு, ஏன்னா நமக்கு ஒரு டைம் வந்திருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ணணும், இதை நம்ம நிறையா செய்யணும்னு சொல்லி அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸு, அவருக்கான ராயல்ட்டி எல்லாத்தையும் இதில் எடுக்கணுன்றதுக்கான போராட்டத்தில் இருக்காரு. அவருடைய ஆசைப்படி நம்முடைய எல்லோருடைய வாழ்த்துப்படி இந்த பேட்ச் படம்லாம் ஹிட் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து ஞானவேல் ராஜா ஃப்ளைட்லாம் மிஸ் ஆகவே ஆகாது. சார்ட்டர் ஃப்ளைட்டில் இதே மாதிரி வந்து போயிட்டே இருப்பார். அப்படி வரணும்னு நான் வாழ்த்துறேன், நெஞ்சார வாழ்த்துறேன். ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர்கள் வந்து அப்படி அவ்வளோ ஒரு அக்ரெசிவான ஒரு ப்ரொடியூசர்லாம் பார்க்கறது கஷ்டம். இல்லைனா வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன படம் பெரிய படம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொண்டாந்து சேர்த்துறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அஃப்கோர்ஸ் ஒரு மிக பிரபலமான ஒரு டீம் அவருக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்த்து. இப்போ ஜெனரலாக எப்பவுமே சொல்லுவேன், ஜிவி பிரகாஷ் வந்து நிச்சயமாக பெருசாக ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். எல்லா இடத்துலையும் எல்லா மேடையிலையுமே சொல்லுவோம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு கூட தமிழ் சினிமாவில் ரொம்ப ரீசனபுளாக சம்பளம் வாங்குற 1-2 நடிகர்ல அவர் ஒருத்தர். நான் ஜிவிட்டு போய் சம்பளம் பேசுற யாரும் பார்கெயினே பண்ண மாட்டாங்க. அவர் மியூசிக்கு போங்க, நடிக்க போங்க, எதுக்கு பண்ணாங்க, அவர் சொல்றது எல்லாமே அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபுளா இருக்கும். அதனால ஜிவின்றது வந்து அப்புறம் ஒரு பொது வாழ்க்கை குறித்து ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதன். 10 ரூபா கூட கொடுத்தாலும் ஒரு நல்லவங்க கையில் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஆல்வேஸ் ஐ லவ் ஜிவி. அவரோட மியூசிக் டேலண்ட் அவர் அதை வளர்த்துக்கிட்டு விதம் எல்லாது. அந்த ரிபல் பெருசாக ஓடிச்சுன்னா அதன் மூலம் ஜிவி இன்னொரு ஸ்டேஜ் அப்படி மேலே போகிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ரிபல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும், அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் வந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் போட்டு 2வது ஃப்ரேம்லேயே ஒரு மலையாள படம் போல போகுதுன்னு நினச்சி அது மலையாள படம் நிறைய மலையாளம்லாம் கலந்து வந்துச்சு. அப்போயே நினச்சேன், ஏன்னா இன்னைக்கு வந்து மலையாள படங்கள் தான் ஓடுறது ஒரு சீசனாக இருக்குது. அது மலையாள படம்போடு இருக்கிற இந்த படமும் நிச்சயமாக ஓடுன்னு நான் நினச்சிக்கிறேன். நான் ஏன்னா கண்டென்ட் கொடுது, மலையாள படம் ஓடுதுன்னா கண்டென்ட் கொடுது. அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டாங்கன்னா இது ஓடிடும் அப்படின்ற நம்பிக்கையில் ரியலில் வந்து அந்த நிகேஷ், புது டைரக்டர் அருள், மியூசிக் பண்ண டீம் எல்லாமே ஒரு யங் டீம் வந்திருக்கு. சிவா இருக்காரு, இத்தனை பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு யங் டேலண்ட் ஒன்று இருக்கு, ஒரு புது டீம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு சினிமா இல்லை, இன்னைக்கு இங்கே இருக்கிற நடிகர்கள் நமக்கு பத்தல, ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் பத்தல, இன்னொரு 4 நடிகர்கள் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு படத்தில் உருவானாதான் அந்த சினிமா வந்து நம்ம சர்வை பண்ண முடியும். இருக்கிறவங்களை வச்சுட்டே செய்ய முடியல, அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம கட்டுப்படி ஆகலை. அதனால ஒரு புதுசாக டீம் வர தமிழ் சினிமா இன்னும் செழிப்பாகிட்டே இருக்கும். அதில் வந்து ரிபேலுடைய பங்கு பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லுக் அண்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் வந்து அதோட கலரு ஒரு பீரியட் படத்தோட மூடுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காங்க. அண்டு ரிபலை பார்க்குறப்போ இது வந்து ஒரு மூணாறு சம்மந்தப்பட்ட அது கிட்ட இருக்கிற கதை மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி தானடா இல்லையா? ஓகே, அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப முக்கியமாக ஏன்னா எல்லை பிரிவினை அண்ட் வந்து மொழியும் அங்கே வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால வந்து அந்த பிரிவினைக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த பாலிடிக்ஸ்குள்ளே அந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க பேசியிருக்கிற பாலிடிக்ஸை பார்க்குறதுக்கு நானும் வந்து ஆர்வமாக இருக்கிறேன். அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆஃப்டர் அண்ட் இன்னொரு மியூசிக் டைரக்டர் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க படத்தில் பார்க்குறப்போ. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஜிவி சாருக்கு வந்து என்னுடைய அன்பும் மகிழ்ச்சியும். நான் ரீசெண்ட் டைமில் நான் ரொம்ப நாள் இருந்தாலுமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே அங்கங்கே நான் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை. தங்கலான் மூலமாக தான் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலேயே வந்து நிறைய பேர் சும்மா சொல்லுவோம் நல்ல மனிதர்கள்னு சொல்லிட்டு, ஜிவி உண்மையிலேயே வந்து பயங்கர சூப்பரான ஒரு ஸ்பெஷலான பர்சன் எனக்கு. அண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனை ரிசீவ் பண்ணுறது, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது அண்ட் ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து அவர் கூட வந்து வேலை செய்யறதுக்கு. நிச்சயமாக தங்கலானில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவர் எந்த அளவுக்கு வந்து அவரோட எஃபர்ட் அந்த ஒர்க்கு அது வந்து என்னென்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக
அவ்வளோ சூப்பராக வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அவுட்புட் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களாக ஒரு மியூசிக்காக நிச்சயமாக வந்து தங்களால் இருக்குன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் மனிதனாகவும் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் வந்து ரொம்ப கேரிங்காக ரொம்ப வேக்கிற அளவுக்கான ஒரு மனுஷனாக இருக்காரு. எனக்கு அவர் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும், நிறைய வெற்றி அடையணும், நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை. ஏன்னா இப்போ நான் அவரை வச்சு ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணிட்டுருக்குறோம். என்னுடைய உதவியாளர் வந்து அக்கிரன் மோசஸ் வந்து படம் பண்ணுறான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஸ்ரீநாத் பாசி பண்ணுறான், மலையாளத்துலேருந்து ஸ்ரீநாத் பாசி அண்ட் வந்து இவர் பண்ணுறாரு. அண்டு சுனில் பண்ணுறாரு தெலுங்குலேருந்து. ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப நல்லா வந்துருக்கு. நான் எடிட் பண்ணதை நான் வந்து பார்த்தேன். அப்புறம் இவங்க சிவாத்மிகா அவங்க வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஷூட் பண்ணதை வச்சு நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் நிச்சயமாக வந்து அவரோட ஆக்டிங்கும் வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக அந்த கேரக்டரை புரிஞ்சுட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஞானவேல் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். ஏன்னா ஞானவேல் சார் வந்து நிறைய பேரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து தயாரிக்க, இந்த படத்து மேல நிறைய நம்பிக்கை கொண்ட ஒரு தயாரிப்பாளராக நான் வந்து பார்த்தேன். இந்த படம் பத்தி அவர் வந்து என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு. ஒரு புது படம் இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமா வந்திருக்கு, டெஃபினட்டா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், செம சூப்பரான ஒரு ஒர்க்கா இருக்கு, எல்லாரும் பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, டெஃபினட்டா இது சூப்பரா ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையா அடிக்கடி பேசுறதுல ரெபல் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அண்ட் ரெபல் டெஃபினட்டா வந்து அவர் நம்பிக்கையை வந்து பெற்றுத்தர கூடிய மிக முக்கியமான சினிமாவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஞானவேல் சாருக்கு உறுதுணையா இருக்கிற நேகாவுக்கு டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து திரும்ப சாரோட பொறுப்புகள்ல கொஞ்சம் பகிர்ந்து அவங்களும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்முடைய சாரு அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் நிறைய சப்போர்ட்டிவா ஞானவேல் சாருக்கும் அவருடைய தயாரிப்பு படங்களுக்கும் வந்து பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா வந்து ஒரு கரெக்டான ஒரு இடத்துல இது எல்லாமே வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சக்தி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்ல திரைப்படங்கள்ல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. குறிப்பா வந்து சின்ன படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன படங்கள் இப்ப கடைசியா வந்து பைரின்னு ஒரு படத்தை வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணாரு. தியேட்டருக்குள்ள இப்ப மாதிரி சின்ன படங்கள் வந்து தியேட்டருக்குள்ள ஒர்க் ஆகலனாலும் அந்த சின்ன படங்களுக்கு வந்து ஒரு விநியோக உரிமை, ஒரு மதிப்பு கிடைக்குது இல்ல, இது தியேட்டருக்கு கொண்டு போக முடியும், தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியும், ஆடியன்ஸ் வந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக செய்ய முடியும் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான எஃபோர்ட்டா நான் வந்து பாக்குறேன். இது மாதிரி வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஆட்கள் இல்லை. ஏன்னா சின்ன படங்கள் எடுத்துட்டு படம் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு இல்ல, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் வராங்களா இல்லையான்றது வந்து நிச்சயமா அடுத்த ஸ்டேஜ். அது இப்போ என்ன மாதிரி தயாரிப்பாளர்களுக்குள்ள இது வந்து ஒரு பலம் இருக்கு. அந்த பலத்தின் மூலமா நாங்க தியேட்டருக்கு கொண்டு போயிடும். ஆனா நிறைய தயாரிப்பாளர்கள், சிறிய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய நல்ல படங்களை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்படுறவங்கள ஒரு சில படங்கள்ல பார்த்துட்டு அந்த படங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்த சக்திக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நீங்க தொடர்ந்து இது மாதிரி வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன படங்கள் வந்து வணிக ரீதியா வெற்றி பெறுது. இப்ப வந்து ஜேபிவி படம் வந்து வணிக ரீதியா வெற்றியானா வந்து அதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குதான் செய்யுது. ஏன்னா ஆனா அந்த படம் வந்து எடுத்தது எங்களுக்கு வந்து பூர்த்தியாச்சா, மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா, பார்த்தவங்க எல்லாமே பயங்கரமா பாராட்டுறாங்க, பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அந்த வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து என்னன்னா வணிக ரீதியான வெற்றியை விட ஒரு படம் தரமானது, கிரிட்டிக்கலா பயங்கரமா அக்லம்டா இருக்கு, இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம், இந்த படம் வந்து இவ்வளவு அசலான ஒரு மனிதர்களை பற்றி பேசுது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதுல ஒர்க் பண்ண மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு இன்னொரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுறதா வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அட்டகத்தி படமும் அப்படிதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் வந்து வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். டெஃபினட்டா வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அந்த டி சிவா சார், அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனிதர். அவருடைய திரைப்படங்களாகட்டும் அவர் கூட ஒர்க்
பண்றப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து இருந்திருக்கு. அண்ட் அவர் என்ன பிரைஸ் பண்றது பாக்குறப்போ எனக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினைச்செல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல. எனக்கு சில வேலைகள் இருந்தது, அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதுக்குள்ள வந்தேன். நான் அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பு பொறுப்பு எனக்கு வந்தவொடனே நான் அதை எடுத்து நான் ரசிச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கதையிலும் சரி, கதாபாத்திரங்களும் சரி, எல்லாத்துலயுமே என்னுடைய தலைவர்கள் இருக்கும். ஆனா டைரக்டரை வந்து ஹர்ட் பண்ணாம அவருக்கு விரும்பிய, அவருக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து சப்போர்ட் பண்ற ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தான் நான் டி சிவா சாரை நான் வந்து பார்த்தேன். சரோஜால நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்றப்போ அண்ணா சுப்பிரமணிய சிவா அண்ணன் பயங்கர சப்போர்ட்டிவான, ஒரு சின்ன விஷயம் நம்ம ஏதாவது பேசினா கூட ரொம்ப பெருசா வந்து பேசி சப்போர்ட் பண்றது இருக்குதுல்ல, அது ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பாராட்டுறது அப்படின்றது வந்து சினிமால ரொம்ப ரொம்ப கம்மி. யாராவது பாராட்டுவாங்களா நம்ம ஒர்க்கை பத்தி, இல்ல நம்ம பேசுறது அப்படின்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல வந்து சில மனிதர்கள் தான் வந்து அது பயங்கர ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட ஒரு எலாபரேட்டா வந்து பண்றதுல வந்து எப்பவுமே வந்து சுப்பிரமணிய சிவண்ணா வந்து அதுல வந்து ஒரு முதன்மையான இடத்துல இருக்காரு. அந்த இந்த நிகழ்ச்சி வந்து பயங்கர பாசிட்டிவா இருக்கு. நீங்க பார்த்த விஷுவல்ஸும் வந்து பயங்கர ப்ராமிசிங்கா இருக்கு. அண்ட் இங்க பேசின ஸ்டேஜ்ல பேசின எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த படத்து மேல. நிச்சயமா அந்த நம்பிக்கை வந்து திரையரங்குல வந்து வெளிப்படும். அந்த ஒரு பெரிய ஒரு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விவாதம் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும்னு நான் நினைக்கிறேன். அதுல இருக்கிற பேசியிருக்க பாலிடிக்ஸும் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இரு மொழிகளை பற்றி பேசியிருக்காரு, ரொம்ப கவனமா கையாண்டிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் புதுமுக இயக்குனருக்கு நிதிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிதிஷ் நிறைய முறை நான் சந்திச்சிருக்கிறேன். அவரு சக்ரா கூட வந்து அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பிள்ளை. நிச்சயமா அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா அவர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே, எல்லா ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றி. ஜெய்பீம். தங்களான் நாங்கள் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவை நோக்கி ஒரு ஃபிலிமாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் அவர் கூட சேரதே வந்து தங்கலானில் சேருது வந்து நான் ஒரு ரொம்ப வைப்ரண்ட்டாக பார்க்குறேன். அகெயின் ஸ்டுடியோ கிரீன் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி சேர்றோம். ஸ்டுடியோ கிரீன் எப்படி ரஞ்சித் சாருக்கு வந்து அட்டக்கத்தியில் அவர் லைஃப்பை ஸ்டுடியோ கிரீன் ஆரம்பித்து கொடுத்தாங்களோ, என்னோட ஆக்டிங் கெரியர் வந்து டார்லிங்கில் தான் ஆரம்பிச்சது. ஸோ ஞானவேல் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஞானவேல் சார், நேஹா மேம், தனஞ்சயன் சார் இந்த மொத்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரஞ்சித் சார் கூட திருப்பி நீலமில் இன்னொரு படம் பண்ணுறேன். அதுவும் வந்து அவர் கூட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நிறைய படங்கள் வேலை செஞ்ச டைரக்டர் மோசஸ்னு அவர் திருப்பி ஒரு டெபியூட்டன் டைரக்டருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க். ஸோ தேங்க்ஸ் ரஞ்சித் சார் நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் டி சிவா சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேனரில் நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன். திருப்பி ஒரு வாட்டி பீன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். சக்தி சார், அவர் படம் பார்த்துட்டார் 2 நாள் முன்னாடி, அதனால ரொம்ப பிரைட்டாக வந்து பேசினார். அந்த அந்த இதுலேயே ஒரு அந்த டோன்லேயே லெவல் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஒர்க் ஆக்சுவலி அவர் பார்த்தது வந்து பிஃபோர் கட் வெர்ஷன். இப்போ ஃபைனல் வெர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இன்னும் நீங்கள் ஃபைனல் காப்பி பார்த்து இன்னும் ஹாப்பியாக இருப்பீங்க. படம் பார்த்துட்டு என்னோட பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸில் நிகேஷ்க்கு நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் சோஷியல் மெசேஜ் போடுறீங்க, நீங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் போனீங்க, நீங்கள் வந்து பல போராட்டங்களுக்கு போகிறீங்க, ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் இன் அ ஃபிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அது அமையாமலே இருந்துச்சு. அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. சிவி குமார் தான் எனக்கு அமைச்சார் இந்த ஸ்கிரிப்டை. அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னார். ரொம்ப டேரிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அ ரியல் இன்சிடென்ட். அவருடைய சொந்தங்களுக்குள்ள நடந்த ஒரு கதை, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை, உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு. ஸோ he said it's a real incident, so I wanted to voice it out. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை. அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதோடைய எண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சூர்டாக, ஒரு இவ்வளோ சின்ன பையன் வந்து இவ்வளோ மெச்சூர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோடைய விஷுவல், அருணுடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க். நேற்று சுதா கோங்கரா பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த கேமரா ஒர்க் இஸ் வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இது அமைஞ்சிருக்கு. ஆஃப்ரோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன், பட் அவர் வந்து அதை ஒரு யங்காக மாற்றிட்டாரு. இந்த ஃபிலிமே வந்து ஒரு யங் வைப்ரண்ட் பவர்ஃபுல்லாக மாற்றிட்டாரு. சித்துக்குமார் அந்த கேரளா சாங் வந்து சித்துக்குமார் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த சாங் கொஞ்சம் ட்ரெய்லரில் வைங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நிகேஷ் வந்து ட்ரெய்லரில் வச்சாரு. ஸோ எல்லாருமே ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு
எல்லாருமே ரொம்ப டீம் எஃபர்ட்டோட ஒரு நம்பிக்கையோட வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும் நான் நம்புறேன். நிறைய படங்கள் வரும், பட் சில படங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே 100% கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் கிவன் தேர் பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆல் மை ஆக்டர்ஸ் எல்லாருமே, இவங்க மமிதா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெரி ஸ்வீட் ஆன் செட். ரொம்ப டைரக்டருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ட்ரபிளும் கொடுக்காம அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஷில் பி ஆன் டைம். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் ஆதித்யா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஆதித்யாவை நோக்கி தான் இருக்கும் இந்த ஃபிலிம். அது வந்து கன்வின்சிங்கா பண்ணலன்னா இந்த ஃபிலிம் ஒர்க் ஆயிருக்காது. அது அவ்வளோ கன்வின்சிங்கா பண்ணியிருந்தாரு. அதனால தான் இந்த ஃபிலிம் வந்து ஐ ஃபெல்ட் ஹேஸ் ஒர்க்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆண்டனி அண்ணன் அவர் வந்து பல கதைகள் சொன்னாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாரு. ஆனா அவருக்கு ஒரு சொல்லாத ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த லவ் ஸ்டோரி கேட்டு நாங்களாம் மிரண்டோம். கிங்ஸ்டன்ல வந்து போட்ல இருப்போம், ஷூட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ வந்து ராஜேஷ்னு ஒரு ட்ரெயின் இருக்கிற அவர் லவ் ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. அண்ணனுடைய அந்த லவ் கதையை கேட்கும்போது நாங்களாம் வந்து வியப்படைஞ்சு மிரண்டுட்டோம். அது வந்து நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், நீங்க அப்புறமா தனியா வந்து கேளுங்க. நாங்க வந்து இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளில வரல. நாங்க அவ்வளவு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்புறம் ஆதிரா மேம், அவங்க கூட வந்து நான் சர்வம் தலை மேம் நடிச்சிருந்தேன். வெரி நைஸ் பர்ஃபார்மர். அண்ட் வெங்கி அந்த உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அவன் எங்க வெங்கின்னு எல்லாம் தேடி இருந்தோம். அப்படியே அவன் பேர் சொன்னோடனே உள்ள இருந்து வரான். அங்க ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தானா இல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானான்னு தெரியல. நல்லா பேசுறான். என்கிட்ட வந்து பேசினான்னா என்கிட்ட எல்லாம் பேச மாட்டான். எப்ப பார்த்தாலும் பொண்ணு கூட தான் பேசிட்டு இருப்பான் ஸ்பாட்ல. எல்லா மலையாள பொண்ணுங்களும் தமிழ் பொண்ணுங்களும் தனியா கூட்டு போய் பேசிட்டு இருப்பான். அங்க வந்து ஒரு குரூப் இருக்கும், இவன் இருப்பான். எல்லாம் வெங்கி வெங்கி வெங்கின்னு நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். டேய் வேற லெவல்ரா நீ. இப்போ நீங்க வெளில பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா பொண்ணுங்களையும் கரெக்டா கூப்பிட்டு பேசிடுவான். சோ உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு வெங்கி. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இஸ் காட் ஒன் நைஸ் ஐஸ். எனக்கு ஏதோ பிருத்திவிராஜ் பாக்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் பார்க்கும்போது. மேபி ஹிஸ் ஐஸ் அண்ட் ஹிஸ் நோஸ் ஃபீச்சர்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருந்தாரு அவர் கூட. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. 2 வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல் மலையாளம் ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வினோத் வந்து எல்லாருமே வந்து சொன்னாரு, ஆண்டனி வந்தவொடனே பொண்ணு பேரு கேட்டாங்க அப்படின்னு. அவர் வந்து வினோத் எப்படின்னா 8 மணிக்கு மேல வினோத் வந்து வேற மாதிரி. போன் வரும், இது எடுக்கலாமா வேணாமா, இவன் வேற விவகாரம் பிடிச்சவனாச்சு, அரை மணி நேரம் பேசுவானே, எடுத்தா வைக்க மாட்டானே போனை. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் வந்து அந்த ஃபைட்டர் தீனா நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். வினோதன்னாங்க, வினோதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஆமா நம்ம பையன் தான். அப்படியா, நைட் எப்படி பேசுவீங்களா அவரோட? ஐயோ அண்ணா அவங்க ஒரு மாதிரி நான் நைட் ஆனா வேற மாதிரி நான் அப்படின்னாரு. அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் இல்ல பயங்கரமா பேசுவான். நைட் வந்து அவர் போன் வந்து யாரும் எடுத்துடாதீங்க. நான் வந்து 8 o'clock மேல அவனை சைலண்ட்ல போட்டுருவேன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ்பா, நைஸ். So கூட ஒர்க் பண்ண all the technicians, everyone, art director, the cameraman, the co-composers Afro and Sidhu, the lyric writers, எல்லாருக்குமே தேங்க்ஸ் தனந்தன் சார், தேங்க்ஸ் நேஹா மேம், தேங்க்ஸ் ஞானவேல் சார். கண்டிப்பா ஞானவேல் சாருக்கு வந்து இந்த படம் இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியமா